சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக இருக்கு. வந்தாயே என் மனம் குளிர தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayurtharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden, Seafood Restaurant, Venus, The Hot Water Professionals. Academic Partner, Cinema Factory Academy. கல்யாணம் Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. நான் சினிமா வந்தது ஆசைக்காக வந்தேன், ஒரு லட்சியத்துக்காக வந்தேன். இடையில ரீமேக் பண்ணேன், நல்லா பண்ணேன், சந்தோஷமாக பண்ணேன், மனப்பூர்வமாக பண்ணேன். ஆனால் ஒரு டேக் ஒன்று கிரியேட் ஆச்சு. டேய் நீ மாட்டிக்கிட்டடா டேய். நாங்கள் உங்களை வச்சு தனி ஒரு 2க்கு ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் தனியாக போய் படம் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கிறதான். அப்படிதான் கேட்டுச்சான்னு இல்லை அவர் கூப்பிட்ட எப்போ இருந்தாலும் ஓடிடுவாங்க. ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக வர என்ன ஸ்டேஜில் அது இருக்கு? 1 2 3 கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் தரோம். யார் ஜெயம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தார், அப்புறம் தில்லாலங்கடி பண்ணும்போது வேற மாதிரி இருந்தார், தனி ஒருவன் பண்ணும்போது இன்னும் வேற மாதிரி இருந்தார். ஏன்னா அவர் இல்லை சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா அப்பாட்ட ஜாயின் பண்ணீங்களா, சித்தப்பாட்ட ஜாயின் பண்ணீங்களா? இல்ல, நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம். டைரக்ட் பண்றப்போ அவர் சொல்லியிருக்காரு அன்பால தானா சேர்ந்து கூட்டம். Look at me, you can call me the mass disaster. I'm a monster, never ever read a chapter. I'm a அடுத்ததாக இந்த அரங்கத்திற்குள்ள வரவிருப்பது ஒரு கல்ட் மூவியை உருவாக்கின, ரொம்ப கமர்ஷியலா அதே நேரம் ஜனரஞ்சகமாக தன்னுடைய படங்களை முன்வைக்கக்கூடிய இயக்குனர் ராஜா மோகன் அவர்கள். மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் சூதாயிருந்தால் என்ன, அது தீதாயிருந்தால் என்ன, யாதாயிருந்தாலும் எனக்கு போதாயமைந்திடுமே. அடுத்ததாக ஒரு விருது, அந்த விருதை வழங்குவதற்காக தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு தனஞ்சயன் அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் அழைக்கவிருப்பது டாக்டர் வீரச்சோழன், சேர்மன், நேஷனல் ஆயுஷ் கான்க்ளேவ், அண்ட் மிஸ்ஸஸ் பிரக்யா தாக்கூர், டைரக்டர், டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்லஸ். விருது யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம் காட்சி வடிவத்தில். The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director Mohan Raja for Tani Oruvan. Let's welcome Director Mohan Raja on stage to receive the award. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு வைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். மோகன் ராஜா, ஆக்சுவலா தனி ஒருவன் ஏன் உங்க கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம்னு பர்சனலா நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டைலாக் இருக்குது தனி ஒருவன்ல. ரவி மித்ரனுடைய கேரக்டர் சொல்லும், ஜனா
கேரக்டர் செத்து போயிட்டாங்கிறதுக்காக நான் பழி வாங்க போனேன்னா என் லட்சியத்தை தாண்டி வர மாதிரி, அந்த லட்சியத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. லட்சியத்துக்கு கொடுக்குற மரியாதை தான் அவனுடைய தியாகத்துக்கு நான் கொடுக்குற மரியாதைன்னு ஒரு டைலாக் சொல்லும். நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லும். பழி வாங்க போனேன்னா அந்த லட்சியத்தை தாண்டி போகிற மாதிரின்னு சொல்லும். நான் சினிமா வந்தது வந்து ஆசைக்காக வந்தேன், ஒரு லட்சியத்துக்காக வந்தேன். இடையில ரீமேக் பண்ணேன், நல்லா பண்ணேன், சந்தோஷமாக பண்ணேன், மனப்பூர்வமாக பண்ணேன். ஆனால் ஒரு டேக் ஒன்று கிரியேட் ஆச்சு எனக்கு. அப்போது ஒரு முடிவு வந்து நான் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா, இதுக்கு அட்ரஸ் பண்ணணுமா, அதில் அது சைட்லைன் ஆகணுமா, இல்லை லட்சியம்னு வந்தோமே, ஆசையாக வந்தோமே சினிமாவுக்கு, அதை நோக்கி போகணுமான்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. லட்சியம்தான் முக்கியம், இதுக்கு ஆன்சர் பண்ணால் சாதாரண ஒரு டேரக்டராக ஒரு படம் பண்ணால் போதும், ஆனால் லட்சியத்தை நோக்கி போனால் மட்டும்தான் நம்ம எதை நினச்ச சினிமாவுக்கு வந்தோமோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பார்வையை நோக்கி போனேன். எதை பற்றியும் நான் வந்து மைண்ட் பண்ணல. என்னை ஒரு எக்ஸைட் பண்ண ஒரு ஐடியா, அந்த ஐடியா பின்னாடி போனேன். ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ரூல்ஸை பிரேக்கும் பண்ணேன் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த கதையை என்ன எங்கே கொண்டு போச்சோ அது பின்னாடி போகணுங்கிற மட்டுமே நான் வந்து சரண்டர் ஆகி ஒன்று பண்ணேன். அது எனக்கு என்ன தரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த சரண்டரிங்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதை அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் பண்ணேன். நான் பிடிச்சி ஒரு முழுசாக பண்ணேன். என்னால் எது முடியும்னு நினச்சனோ அதை நான் பண்ணேன். அது இப்படி கிடைச்ச முதல் வாய்ப்புங்கிறனால தனி ஒருவன் ஆல்வேஸ் எனக்கு ஸ்பெஷல். அது எனக்கு வந்து அது இப்படி ஒரு டேரக்டருக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு ரொம்ப பல நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் என் குழந்தைங்க முன்னாடி நான் படம் ரிலீஸ் ஆகி போன நேரங்களில் நான் அந்த 2016 நியூ இயர் அந்த பிறந்த அன்றைக்கி நான் அன்றைக்கி மிட் நைட் 2015 ரிலீஸ் ஆகி போகும்போது கிட்டத்தட்ட நான் போய் ஒரு ஜங்ஷனில் மாட்டிக்கிட்டேன். ஒரு 100-200 பைக் என்னை சூழ்ந்துக்கிட்டு என்னை வந்து என் குழந்தைங்க முன்னாடி பாராட்டின நிகழ்வுகள்லேருந்து ஆரம்பித்து பல நிகழ்வுகள் வந்து அது என் குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் அமைஞ்சது. அந்த படம் அந்த அப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும். ப்ளஸ் அது இன்னைக்கு வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு அடையாளமாக அது ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயமாக அமைஞ்சதுனால ஆல்வேஸ் தனி ஒருவன் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும் எனக்கு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு தமிழ் ரசனைக்கு கிடைச்ச வெற்றி தான் பார்க்குறேன். இந்த தமிழ் ரசனை ஆடியன்ஸோட டேஸ்ட்டு தான் என்னை வந்து இப்படி ஒரு படம் பண்ணால் நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை கொடுத்த விஷயம். அது எனக்கு மறுபடியும் ப்ரூவ் ஆச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இது மாதிரி பல காரணங்கள் உண்டு தனி ஒருவன் வந்து ஸ்பெஷல். நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் மூவி தான். வீட்டிலே இப்போ அடுத்த டைரக்டர் ரெடி ஆகுறாரு. ஆமாம், என்னைக்காவது நடிக்கிறோம்னு சொல்லியிருக்கமா, அவர் டைரக்ட் பண்ணுறேங்கிறாரு. ஆமாம், டிப்ஸ் எல்லாம் அங்கே தான் கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை பக்குவமாகும்போது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சினிமாவில் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் சக்ஸஸ் ஆக முடியாது. வெறும் ஹீரோ தனியாக, டேரக்டர் தனியான்னு அப்படி இருக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு இயக்குனர் இருக்க போய் தான் அவன் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக மாறி இருக்கான், இன்றைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கான் இன்றைக்கும். ஸோ அந்த இயக்குனர் இன்றைக்கி பேர் மூலமாக வெளியே வரேனே தவிர நான் அவன் கூட படம் பண்ணும்போது என்றைக்குமே ஒரு கேரக்டரைசேஷன் பற்றியோ அந்த கேரக்டர் ஆர்க் பற்றியோ எதில் எவ்வளோ டெலிவர் பண்ணணுன்னு அவன்கிட்ட பேசுனதே கிடையாது. அன்றைக்கி அவனுக்குள்ளே இயக்குனர் வந்து அதை நான் வந்து ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஜெயமில் வந்து அவன் செய்யும்போது எம் குமரன் செஞ்சதுக்கான அந்த தகுதி எல்லாமே அன்றைக்கி அவனுக்கு இருக்குது. ஆனால் அது சட்டிலாக அதை வந்து உள் வாங்கிக்கிட்டு நான் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அவ்வளோதான், எனக்கு காதலி சொன்னால் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு அதை அடக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். சந்தோஷ பிரமணியம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் படம்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனாலும் அப்பாவுக்கு அடங்கின ஒருத்தன் எப்போ வெளிப்படணும் அப்போ தான் வெளிப்படணும்னு சொல்லி அந்த ப்ரொப்போஷனை ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணவன். என்னுடைய படங்களின் கதாநாயகன் வெற்றிக்கு அவனுக்குள்ளே இருக்கிற இயக்குனர் தான் காரணம். அந்த இயக்குனர் இன்னைக்கு பேரூபமாக வந்து வெளியே வந்திருக்கா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரவி, இது பெரிய பெரிய ரெக்கக்னேஷன். ஏன்னா அது ரொம்ப இன்டென்ஸா. ஓகே, ஸோ தனி ஒருவன் 2. ஆமாம், எப்போது அது டேய் நீ மாட்டிக்கிட்டடா டேய். இப்போ மைக் அங்கே ஒன்று கொடுங்கப்பா ஹீரோ கிட்ட. மேலே வந்தாங்க நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நாங்கள் பேசி முடிச்சிடுவோம். எப்படி ரிஷப்ட்ட பேசணும் போன்னு சொன்னல. இல்லை, ரிஷப்ட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி, அதே மாதிரி இதை கூட பேசிடலாம். ரவி மேலே வந்துட்டாப்லன்னா நம்ம அடுத்த டீலை முடிச்சிடலாம். எல்லாரும் எனக்கு வந்து நீங்கள் கணக்கு இருக்கு பார்த்துங்க. நாங்கள் உங்களை வச்சு தனி ஒரு 2க்கு ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் தனியாக போய் படம் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கிறது தான். அப்படிலாம் கேட்டுச்சான்னு அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் மாதிரி. இல்லை அவர் கூப்பிட்டா எப்போ இருந்தாலும் ஓடிடுவேன், போயிடுவேன் நான். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், நானும் என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கேன். பட் அது பாட்டுக்கு இருக்குது, நான் அப்படியே தானே இருக்கேன். பண்ணிடுவேன், டோன்ட் வரி. ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக வர என்ன ஸ்டேஜில் அது இருக்குது? 1 2 3 கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் தரோம். ஏதோ டேட் சொல்ல போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். கூடிய விரைவில் தனி ஒருவன் 2 லுக்கிங் ஃபார்வர்ட்.
சூப்பர். இப்போ நீங்கள் தனி ஒருவன் 2 பண்ணுறப்ப டைரக்டர் கம் ஆக்டர் உள்ளே இருக்கார், பார்த்துக்குங்க. ஆமாம், அது வருது. அது வந்து சார் வந்து ஜெயம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தார், அப்புறம் தில்லாலங்கடி பண்ணும்போது வேற மாதிரி இருந்தார், தனி ஒருவன் பண்ணும்போது இன்னும் வேற மாதிரி இருந்தார். ஏன்னா இல்லை இது வந்து ஏன்னா அவர் நம்ம என்னென்னா பாவம், நமக்கு கிடச்சது ஒரே ஹீரோ தான், நம்ம பாவம். ஏன்னா நம்ம அதாவது அது ஒரு கூடயே நம்ம வந்து எல்லா படமும் பண்ணிட்டோம். நான் 2 படம் பண்ணுறதுக்குள்ளே இவன் 4 படம் வெளியே பண்ணிட்டு வந்துடுறான். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பண்ணுறோம். அது ஒரு அனுபவம். நான் வரும்போது முதல்ல வந்து ஒரு டேக் வந்து கேட்டால் முதல்ல வந்து அவருக்கு ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு. அது தேவைதான், எனக்கும் பழக்கமாச்சு அது. அந்த மாதிரி சொல்லு இதை சொல்ல வர சொல்லு. நானும் அவரை திருத்தணும்ல. 25 டேக் எடுத்து என்ன லாபம்? அந்த இயக்குனர் உள்ள இருந்த இயக்குனர் சொல்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேக் தான் சார் யூஸ் பண்ணுவார். அதை தான் சார் ஃபர்ஸ்ட் படத்தில் அதை சொல்ல முடியும். இந்த சேஃப்டிக்கு எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு 4 எடுத்து, ஆனால் ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறது. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்மளே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையுமே இல்லையா, எது வந்து வரையறைன்னு ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். அதை தாண்டி நான் ரசித்தேன் அந்த விஷயத்தை. அவனுடைய நான் வந்து அப்பா வந்து என்னுடைய குரு அப்பா. நான் வெளியே ஒர்க் பண்ணது கிடையாது. இவன் போய் ஒர்க் பண்ணுற போது எப்படிறாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுப்பேன், நான் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுப்பேன். ஸோ இவன் மூலமாக தான் நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு நானும் அவனும் ஷேர் பண்ணிக்கிறது தான் எங்களுடைய அறிவு. நாங்கள் ஒரு பக்கம் நான் பார்ப்பேன், ஒரு பக்கம் அவன் பார்ப்பான், முழுசாக ஒன்று சேர்ந்து பார்ப்போம் நாங்கள். அது மாதிரி சகோதரர்கள் 2 பேரும் நிறைந்திருக்கும் நிறைவான மேடையில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக இருக்குது. ப்ளீஸ் வை. ஸோ பிரணவ் மோகன் அண்ட் வர்ணிகா மோகன் இஸ் ஹியர். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, இந்த சும்மா நான் பார்த்ததில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பசங்களோட என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கோ, அல்லது எப்படி அவங்கள ஒரு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களோ, அப்படி தான் நீங்கள் ரவியுமே ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டச் அண்ட் ரிலேஷன், அந்த பாண்டிங் வந்து ஸோ குட் இல்லை? வீட்டில் இந்த கடைக்குட்டியாக இருந்துட்டு பண்ணுற அழிச்சாட்டி இருக்குல்ல, ரொம்ப சௌரியம் அது. ஆமாம், நம்ம ரோடு போட்டு கொடுத்துறோம், ஈஸியாக போயிடுறாங்களா அதில். அதாவது நம்ம வாங்கின திட்டுக்கெல்லாம் வாங்கினது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் சலிப்பாயிடுது இல்லை, பேரண்ட்ஸுக்கும். ஓகே, என்னத்தை சொல்கிறது, இப்படி தான் வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஈஸியாக தான் அமையுது. அப்போ அதில் கிடைக்கிற ஒரு அழிச்சாட்டி எங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் சொல்லுவாங்க பெரியவங்க, கடைக்குட்டி பசங்களுக்கெல்லாம் கடைசியாக மிச்சம் கிடைக்கிறதா இல்லை. ஏன்னா நானும் கடைக்குட்டி தான், அந்த கஷ்டம் நானும் அறிவேன். ஆனால் நல்ல பீஸை வச்சுருப்பாங்க நமக்கு என்ன. ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரே கேள்வி தான் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசையா, இல்லை வேறு எதுவும் பர்சீவ் பண்ணணும்னு ஆசையா, இல்லை ஆக்டிங் கரியருக்குள்ளே வரணும்னு ஆசையா? குட் ஈவினிங், வணக்கம், ஹாய் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. என்னென்னா எனக்கு டைரெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இட்ஸ் மீன் சீயிங் அப்பா, சித்தப்பா, தாத்தா எல்லாரையும் சின்ன வயசுல நிறையா பார்த்ததுனாலையா என்னென்னு தெரில, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டைரெக்ஷன். ஐ டூ மியூசிக் அஸ் வெல். எனக்கு டைரெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் தென் ஐ இஸ் அ லாட் மோர், நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, இன்னும் படிக்க நிறையா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறையா இருக்குது. ஐ டோன்ட் நோ வென், பட் சம்டைம் ஐ ஹோப். தேங்க்யூ ஸோ மச். சம்டைம் நம்ம அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டீல் கேட்போம். ஒருவேளை நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெடியாகி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு நினச்சா அப்பாட்ட ஜாயின் பண்ணுவீங்களா, சித்தப்பாட்ட ஜாயின் பண்ணுவீங்களா? இல்லை, நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். டைரக்ட் பண்ணுறப்போ அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன கூப்பிடுறேன்னு. அதனால வெயிட்டிங். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கற்றுப்போம் ஒரே படத்தில், வேற ஒன்றும் இல்லை. டைரக்ஷன் இல்லை, அப்பாட்ட ஒர்க் பண்ணுறது கஷ்டம், சித்தப்பாட்ட ஒர்க் பண்ணுறது ஈஸி, அந்த மாதிரியா? இல்லை அவர் படம் பண்ணுறாரு அவரோட ஒர்க் பண்ணுவோன்னா? இல்லை, அது சித்தப்பா அப்பா சின்ன வயசுலேருந்து என்னென்னா என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க நிறையா. வீட்டில் இப்படி போயிட்டுருக்கு, இப்படி பண்ண போகிறேன், இந்த ஐடியா வந்திருக்கு, நிறையா ஷேர் பண்ணி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் தென் சித்தப்பா டைரக்ட் பண்ண போகிறாங்கன்றப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அது கூட இருந்து கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ சித்தப்பா ஆக்டராக பார்த்தாச்சு, பக்கத்தில் வந்து டைரக்டராக பார்ப்போம், நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹீஸ் வெரி வெரி, எனக்கு நிறையா கதைலாம் சொல்லுவாங்க சித்தப்பாவும். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எனக்கு அது கூட இருந்து கற்றுக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ சொல்லியிருக்காரு, பார்ப்போம். வீட்டுக்குள்ளே பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க போல் இருக்கு. அன்பால தானா சேர்ந்து கூட்டம். சரிதான். உங்கள் பிளான் என்ன கரியர் பர்சீவ் பண்ண போகிறீங்க? எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் டிசைட் பண்ணுவேன். இல்லை, அதான் நல்லது, முதல்ல படிச்சிடணும். படித்து அவங்களுமே கூட சம்டைம் இன் ஃபியூச்சர் தான் சொன்னாங்க. ஸோ பேசிக்கானதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், இட்ஸ் குட்.
ஓகே, யார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அப்பாவா சித்தப்பாவா? ஈக்குவல் சார். ஈக்குவலாவா? சரி, ஓகே. பார்ட்னர் இன் கிரைம் யாரு? நிச்சயமா அவர் கிடையாது தெரியும் எனக்கு. ரெண்டு பேருமே லைக் பயங்கர டிப்ளமேட்டிக்காக பேசினா இப்படி தான் தடுமாறும். அந்த பொண்ணு பாருங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாப்ல, சித்தப்பா தான். இல்லை, ஏதாவது இப்போ நாங்கள் ஒன்றா வீட்டில் இருக்கோம், கெட் டுகெதர் ஒன்றா இருக்கோம், நெக்ஸ்ட் டே லீவ் போடணும் ஸ்கூல்னா அவர்கிட்ட சொல்லி தான் இருக்கும், சொல்லுங்கள் லீவ் போட சொல்லி அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் ஹீஸ் வெரி எங்கள் கூட ஒரு சைல்டு, நாங்கள் கசின்ஸ்லாம் ஒன்றா இருக்கும்போது அவரும் அதில் ஒரு ஆளாக கூட இருப்பார். ஸோ ஆமாம், அதனால ஆக்சுவலாக சந்தோஷ் சுப்ரமணியமில் உங்கள் கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். ப்ராபப்ளி அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் செல்லப்பிள்ளையாக இருக்கவருக்கு இயல்பாகவே இந்த நேச்சர் அமைஞ்சுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஆக்சுவலாக அவங்க விரைவில் வந்து இயக்குனராகணும்னு ஆசைங்கிறாங்க. அதுக்கான ஒரு கிளாப் போர்டு அடித்து இப்போவே ஒரு அவங்களுக்கு ஒரு உத்தரவாத பத்திரம் கொடுத்துருந்தீங்கன்னா உலகத்தில் யார் எந்த பகைவன், நான் ஒரு தனிப்படை, நானே எந்த தலைவன், நான் என்று தனி ஒருவன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. சார், இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கேரியருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது அவங்கக்கிட்டே விட வேண்டிய ஒரு விஷயம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டிய விஷயம். பட் இப்படி ஒரு இது ஒரு ஆரம்பம் தான் ஒரு விதத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு அவன் சினிமாவுக்கு வருவா. கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். எங்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் அவளுக்கும் எப்பவும். குட் லக் எல்லாருக்கும். ராஜா மட்டும் இருங்க, மற்றவங்க தேங்க்யூ. கிளாப்போட பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமாம், வெரி ஸ்பெஷல் டு மீ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் பண்ண வேண்டிய ஆட்கள் வந்து ராஜா, ஜெயம் ராஜா, அது மோகன் ராஜா ஆனது எதுக்காக அவள் பண்ணங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். என்னுடைய தந்தை குரு, அது வந்து அதை தேங்க் பண்ணிட்டே இருப்பேன் லைஃப் லாங். நான் எதுனால என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு மூல காரணம் அப்பா. ஸோ அந்த விதத்தில் ஒன்று. பட் இப்போ நான் சொன்னேன், உங்கள்கிட்ட லட்சியத்தை நோக்கி செய்யணும்னு தோணுச்சு படம்னு சொன்னேன். அதுக்கு அகோரம் சார் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க, அவர் ஒருத்தர் இல்லைன்னா அது நடக்க வாய்ப்பே கிடையாது. என்னை வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி செய்ய வச்ச அந்த அகோரம் சார் அவர் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. கூட நின்று அது தம்பி இருக்கான். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் 2 பெரிய பில்லர் எனக்கு இருந்தாங்க. ஒன்று ஒளிப்பதிவாளர் ராம்ஜி சார், அதுக்கு அடுத்தது வந்து சுபா, ரைட்டர் சுபா. இந்த 2 பேருமே எனக்கு ஒரு மிரர் மாதிரி இருந்து, நான் தவறு செய்யும் திருத்தி, எனக்கு வந்து எங்கேயாவது இல்லாத இடங்களை நிரப்பி அவங்க என்னை வந்து ராம்ஜி சார் ஆகட்டும், சுபா சார் ஆகட்டும், நான் வந்து ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் எனக்கு கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் படத்தில் ஒரு ஸ்வாக் அண்ட் ஸ்டைல் வந்து ஒரு 2 பேரால் கிடச்சிது எனக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு ஆங்கிள் அது none other than அரவிந்த் சுவாமி சார் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா. இந்த 2 பேரும் அந்த படத்துக்கு பண்ண வேல்யூடிஷன், அது நான் வந்து ஆசைப்பட்டேன். ஆனால் அவ்வளோ எதிர்பார்க்கல, அது எதிர்பார்க்காத ஒன்று கிடச்சிது. ஸோ இந்த நேரத்தில் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நயன்தாரா அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். த ஹோல் டீம், என்னுடைய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து எனக்கு சுதாகர் ஐபிஎஸ், அவங்க அட்வொகேட் ராஜா செந்தூரபாண்டியன், இவங்களாம் அந்த க்ரைம் ஆங்கிளில் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆளாகட்டும். என்னுடைய நிறைய ஒன்று சொல்லிகிட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாரையும் நினைக்கணும்னு தோணுது. அந்த நேரத்தில் பர்டிகுலராக என்னை இன்றைக்கு வரைக்கும் அந்த தனி ஒருவனை கனெக்ட் பண்ணி, ஒரு வாட்டி முந்தா நாள் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்காக நான் வெளியூர்லேருந்து வரும்போது ஏர்போர்ட்டில் ஒருத்தர் மீட் பண்ணார். அவராக பேச ஆரம்பித்தார். சார், ஒரு படத்தை பார்த்து இந்த இருக்க நல்லவனும் நான் தான், கெட்டவனும் நான் தான், நான் உணர்ந்ததே கிடையாது சார், இந்த படம் மாதிரி அந்த படத்தையும் உணர்ந்தது கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கு எங்கே போனாலும் வந்து பின்தொடர ரசிகர்கள், நான் வந்து என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லணும் ரசிகர்களை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ரசிகர்களுக்கு நான் எப்போவுமே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த தனி ஒருவனை ஒரு கல்ட் மூவியை ஆக்கின ஒரு ரசிகர்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் என்னடா கல்ட்டுனுங்கிற லெவலில் கூட வாழ்ந்துருக்கோம். இப்போ கல்ட் மூவி அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம பண்ணது இந்த ரசிகர்கள் தான். ரொம்ப என்றைக்கு நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் இந்த ரசிகர்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஹைண்ட் வுட்ஸ் லைக் ஜெயம் பண்ணி 22 வருஷம் ஆச்சு. நானும் 22 வருஷம் தொடர்பு பிஹைண்ட் வுட்ஸ் கூட இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ நல்ல கான்செப்டோட ஒரு புது விஷயங்களோட பண்ணிகிட்ருக்காங்க. யாரை கௌரவிக்கணும், எதெல்லாம் வெளியே கொண்டு வரணும், யாரும் செய்யாத விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இதே பிஹைண்ட் வுட்ஸை 2 கோல்டு மெடல் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துக்கு. மறுபடியும் ஒரு 10 இயர்ஸ், ஆக்சுவலாக 10th இயர் இது. இந்த 10வது வருஷம்னு நினச்சி ஒரு சின்னதாக எல்லோரும் கெட் டுகெதர் பண்ணிக்கலான்னு சந்தோஷப்பட்டது நேரத்தில் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மிக மிக ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். இது வந்து மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது.
அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைச்சவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை இது. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஸோ ராஜா அவர்களுக்காக பிகைன் வுட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா, அது நாள் வரும் முன்னே. Behind Earth's gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Supported by ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy, a new era in film education. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங், உணவே மருந்து. Hygiene partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Suyes Restaurant partner, Adiyar Anandabhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காஸ்மெட்டிக் பார்ட்னர் Glow by NJK, Get Set Glow. Photography partner Jai Hind Photography, frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Earth's gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Supported by Alia Cotton வேட்டிகள் மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus, the Hot Water Professionals. Academic partner Cinema Factory Academy. Kalyanam Catering partner நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங்.